நம்ம நீங்கள் ஆண்டவருக்காக பயன்படும் போது நீங்கள் அழைக்கப்பட்டு தகுதிப்படுத்தப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்ட இடத்துல நீ அமரும் வந்ததுக்கு அப்புறம் நீ வெளியே தெரியவும் மாட்டேன். உன்னை முற்றிலுமாய் தேவனுடையதான அந்த மரப்பலகைகளை கொண்டு நினைச்சு விடுறாங்க மூடப்பட்டு பண்ணு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். சாலமோன் ஆலயத்தை கட்டுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480வது வருஷம். பாருங்கள், இதெல்லாம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இது சும்மா ஒரு கதை இல்லை. இட்ஸ் நாட் எ ஸ்டோரி, இட்ஸ் எ ஹிஸ்டரி. அது சொல்கிறாங்க ஒரு சும்மா ஹிஸ் ஸ்டோரி, அவருடையதான சரித்திரம், வரலாறு. பாருங்க, வருஷம் இருக்குது பாருங்கள். புறப்பட்டது 480வது வருஷத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க. இப்போ இந்த 480 வருஷத்தில் என்னென்னவோ நடந்து முடிஞ்சிச்சு. சரி, போகட்டும். இந்த 480வது வருஷத்தில் அவன் சாலமோன் இதை கட்ட ஆரம்பிக்கிறாரு. சாலமோன் ராஜாவுடைய 4வது வருஷத்தில் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. நாட்கள் வச்சிருக்காரு. சீப் மாதம் 2ஆம் மாதத்தில் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினார். உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டத் தொடங்குவாராக. கர்த்தர் உன் வாழ்க்கையை கட்டத் தொடங்குவாராக. 2வது மாதம். ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆமேன் உன் வாழ்க்கையில் நன்மையானதை கட்டத் தொடங்குவாராக. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாலமோனின் ராஜா கட்டின ஆலயத்தினுடைய அளவு 60 முழ நீளம். 60 முழ நீளம்னா 1.5 அடி கணக்கு சொல்கிறாங்க. ஒரு முழம்னா அப்போ என்ன ஆச்சுன்னா 90 அடி நீளம். 20 முழ அகலம் அப்படின்னு சொன்னால் 30. அப்போ 30க்கு 90. அப்போ கொஞ்சம் செவ்வகமான ஒன்று. 30 முழ உயரம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 45 அடி உயரம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு 10 அடின்னா ஒரு 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 மாடி 10 அடி, 2 மாடி 20 அடி, 3 மாடி 30 அடி, 4 மாடி 40 அடி, அதுக்கு மேலே உயரம். அப்போ 4 மாடி கட்டடத்துக்கு மேலாக இருக்கிற ஒன்றை நம்ம பார்க்குறோம். சரி, ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பு, அது மாளிகைங்கிறாங்க. இந்த வார்த்தையை தான் பவுல் அப்போஸ்தலன் யூஸ் பண்ண, நாமெல்லாம் மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை
எபேசில் அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ மாளிகையின் மேலே கட்டின ஆலயத்துக்கு சரியாக 20 முழம் அதே மாதிரி இருந்துச்சா. பார்வைக்கு குறுகி போகிற, அப்படி பார்வை குறுகி போகிற இந்த மாதிரி அந்த மாதிரியான ஜன்னல் வச்சாராம். தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி ஸ்தான சுவரும் ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்தாய் சுற்றுக்கட்டுகளை கட்டி அறைகளை எல்லாம் உண்டாக்குறார். கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு 5 முழம் அகலம். இந்த அளவுகள் எல்லாம் அங்கே சொல்லப்படுது. குறிப்பாக 7ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை, ஆலயம் கட்டப்படும் போது அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. பனி தீர்ந்தானா என்ன அர்த்தம்? எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு இந்தந்த கல் இந்தந்த இடத்துல இருக்குங்கிற மாதிரி நம்பர் போட்டு கல்லுகளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கல் என்ன செஞ்சாங்க, அங்கே வந்ததுக்கப்புறம் சுத்தியல் சத்தம் கேட்கலையா. சுத்திகள் வாட்சினா அந்த வாட்சினா கையில் போடுற வாட்சி இல்லை, சுத்தியலும் அதுவும் ஒரு அந்த கொத்துக்கரண்டி அந்த மாதிரி அந்த இந்த 2 இருக்கு பாருங்கள், இந்த நம்ம சம்மட்டி. அப்போ அந்த மாதிரி சத்தங்கள் என்ன செய்யப்படலையா. பெரிய 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 சுத்தியல் சின்ன சுத்தியல் சத்தமெல்லாம் கேட்கல. எந்த இருப்பு ஆயுதம் சத்தமும் இரும்பு ஆயுதங்களுடைய சத்தமும் கேட்கலையா. அப்போ இந்த மாதிரி திருச்சபையிலையும் கர்த்தர் பணி தீர்ந்ததான உருவாக்கப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களை கொண்டு தான் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். இப்போ நீ தேவனாலே பயன்படணும்னு நீ நினச்சின்னா, தேவனாலே ஆசீர்வதிக்கப்படணும்னு நீ நினச்சின்னா, முதலாவது நீ முதலாவது நீ தகுதிப்படணும். தகுதிப்பட்டதுக்கப்புறம் ஆயத்தப்படணும். ஆயத்தப்பட்டதுக்கப்புறம் உருவாக்கப்படணும். அதுக்கப்புறம் நீ இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தவனை கொண்டு வந்து வைப்பார். பொறுமையாக இருக்கணும். சரி, நடு அறையில் போகிற வாசல் அப்படியே இருந்துச்சா. இவ்விதமாக ஆலயத்தை கட்டி பலகைகளாலும் அதாவது எல்லாம் கட்டி கல் கட்டினதுக்கப்புறம் உள்பக்கம் எல்லாம் மரப்பலகை. அதாவது சொல்ல போனால் உள்ளே வந்தீங்கன்னா எந்த வெயில்லையும் ரொம்ப கூலாக இருக்குமா. ஓ அல்லேலூயா. அது ரொம்ப அருமையாக கட்டி முடித்தானா, வச்சுப்பாய் முடித்தானா. அதுக்கப்புறம் அடுத்தது 11ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ என் கட்டளையின்படி நடக்கணும். எல்லாம் ஆலயத்தை கட்டி முடித்து வரும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ என் கட்டளையின்படி நடக்கணும்ப்பா. ஆலயத்தை கட்டினா ரொம்ப சந்தோஷம். தேவனுக்காக நீ பயன்பட்டு இருக்கிற ஆலயத்தை கட்டுறதில் நீ இவ்வளோ மும்முரம் காட்டுகிறாய், நல்ல பிரயாசப்படுகிறாய், உன்னுடைய ஞானம் புத்தி யுத்தியை பயன்படுத்தி செய்கிறாய், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீ என் கட்டளையின்படி நடக்கணும். நீ என் நீதி நியாயங்களை நிறைவேற்றணும். என் கற்பனைப்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் தகப்பனாய் தாவீதினிடத்தில் சொன்ன வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றுவேன். நீ என் கட்டளையின்படி நடக்கலைன்னா, என் நீதி நியாயங்களை நிறைவேற்றலைன்னா, என் கற்பனைப்படி நீ நடந்து கொள்ளலைன்னா ஸ்தோத்திரம். அது ரொம்ப கஷ்டமான வார்த்தை. அது அங்கே சொல்லலை, நாங்கள் அது தொக்கி நிற்கிது. 13ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரன் நடுவில் வாசம் பண்ண என் ஜனமாய் இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டேன். அப்படியா சாலமோன் ஆலயத்தை கட்டி முடிக்கிறான். எல்லாம் தேவதாரி விருட்சங்கள் எல்லாம் பெஸ்ட்டு இருக்கிற உலகத்திலேயே இருக்கிற பெஸ்ட்டை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டி முடித்தான். வெரி பெஸ்ட், பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்ததெல்லாம் வச்சு 16ஆம் வசனம் எல்லாமும் 20 மறைப்பு எல்லாம் கேதுரு பலகையில் உள்ள இது பண்ணிட்டான். பரிசுத்த சன்னிதானத்தை கட்டுறான். அது மாளிகை தேவாலயமாகிய மாளிகை மொத்தம் 40 முழ அது இருந்துச்சு. முன்னிருந்த அந்த அந்த முன்னாளுக்கு போர்ட்டிகோ அது 40 முழ நீளமாக இருந்துச்சான். ஆலயத்துக்குள் இருக்கிற கேதுரு மரங்கள் மொக்குகள் எல்லாம் செய்யப்பட்ட பார்வைக்கு ஒரு கல்லாது வெளியே தெரியாத அளவுக்கு எல்லாம் கேதுரு மரத்தினால் என்ன செய்யப்பட்டுதான் அது மூடப்பட்டு இருந்துச்சான். நீங்கள் ஆண்டவருக்காக பயன்படும் போது நீங்கள் அழைக்கப்பட்டு தகுதிப்படுத்தப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்ட இடத்துல நீ அமரும் வந்ததுக்கு அப்புறம் நீ வெளியே தெரியவும் மாட்டேன். உன்னை முற்றிலுமாய் தேவனுடையதான் அந்த மரப்பலகைகளை கொண்டு நினைச்சுவிடுறாங்க மூடப்பட்டிருப்போம். நம்ம வெளிக்காட்டுவதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்தலை, அவரை வெளிப்படுத்தவே கர்த்தர் நம்மை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். நம்ம காட்டுறதுக்கு இல்லை. எத்தனாவது நம்பர் கல், நீ யார் ஒன்றை காண்பிப்பதற்காக அல்ல, தேவனை மகிமைப்படுத்தவே கர்த்தர் உன்னை தெரிஞ்சிருக்கார். அப்புறம் 20 மாதம் பசும் பொன் தகட்டால் மூடினானா கேதிர்பாடு எல்லாம் செஞ்சு முடித்து பொன் சங்கிலிகள் பொன்னால் ஆன விஷயங்கள் எல்லாம் அங்கே பார்க்குறோம். சன்னிதானத்தில் நடந்ததை பார்க்குறோம். கேருபீன்கள் வச்சான். அந்த பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் இவள் எல்லாவற்றையும் அவன் நினச்சிதானா பண்ணானா. உள்ளும் புறமாகிய ஆலயத்து வரிசை பொன் தகட்டால் மூடினானா. சந்நிதி ஸ்தானத்தின் வாசல்கள் ஒளிவு மரங்களாலும் இரட்டை கதவு செஞ்சானா. மேல் சட்டம் மறைப்பின் அளவில் 5 ஒரு பங்காக இருந்துச்சான்.
அதெல்லாம் அது எப்படிலாம் செய்யப்பட்டதுன்னு சொல்லி அந்த விவரங்கள் எல்லாம் விஸ்தீரணங்கள்லாம் சொல்லப்போனால் இன்றைக்கி நீங்கள் இதே மாதிரி அளவில் நீங்கள் கட்டலாங்கிற அளவில் அது என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த அளவுகள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்க்குறோம். 4ஆம் வருஷம் சீப் மாதத்தில் 4வது வருஷம் சீப் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டாங்களாம். 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்தில் அந்த ஆலயம் முழுதும் சகல திட்டத்தின்படி ஒரு பங்கும் குறையில்லாமல், கோடு போட வேண்டிய வார்த்தை, சகல சட்ட திட்டத்தின்படி ஒன்று பிரமாணங்களின்படி முறைப்படி, அதாவது விதிப்படி, அது வேதாகம நியாய விதிப்படி, வேதாகம முறைப்படி விதிப்படி, வேதாகம சட்டத்திட்டத்தின்படி ஒரு பங்கும் எந்த இடத்துலையும் ஒரு சொட்டு கூட மீறாமல் கட்டி தேர்ந்தது. கட்டி முடிக்க 7 வருஷம் ஆச்சு. அதனால தான் இப்போ சொல்ல போனால் எதுக்குமே ஒரு பூர்ணமாக 7 வருஷம், அவசரப்படாதப்பா ஒரு 7 வருஷம் ஆகும்னு சொல்லி சில கேள்விப்பார். கட்டி முடிக்க 7 ஆண்டு, நம்மையும் உருவாக்குவதற்கு 7 ஆண்டுகள் ஆகும் என்பதை நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களை திரும்ப வாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இன்னும் வெளிப்பாடுகளை தருவார். நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஜெபத்தோடு வாசிச்சிங்கன்னா கர்த்தர் நிறைய விஷயங்களை சொல்லுவார். இது சபையை கட்டுகிறது, ஒரு பராமரிப்பு குழுவை கட்டுறது எப்படி, எவ்வளோ நேர்த்தியாய் கட்டப்பட வேண்டும், நம்மை மறைத்து கொள்ளணுங்கிறது இது ஒரு முக்கியமான சத்தியத்தை நம்ம கிடச்சிக்கலாம். நம்மை மறைத்து கொள்ளணும். இப்போ எல்லாம் நம்மளை காமிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்காதீங்க. உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய வரங்கள் இவையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் மறைந்து கொள்ளுங்கள். அவரே மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. 1 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 6வது அதிகாரத்தில் தேவனுடைய ஆலயம் என்னென்ன அளவில், ஆலயத்தினுடைய தானே நீளம் 60 முழம், அதனுடைய தானே அகலம் 20 முழம், அதனுடைய உயரம் 30 முழம்னு சொல்லி பார்க்குறோம். ஆமேன். அடுத்ததாக அதனுடைய முகப்பு 20 முழம். ஆமேன். அதனுடைய தானே முகப்பினுடைய தானே நீளம், அதனுடைய தானே அகலம் 10 முழம்னு சொல்லி ரொம்ப நேர்த்தியாக கட்டப்பட்டதான ஒரு தேவாலயம். நல்ல ஞானத்தோடு கர்த்தர் செய்தார், அவரை பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆமாம். ஒலிவ மரத்தினால, கேதுரு மரத்தினால உத்திரத்தையும் பலகையும் என்ன செய்தாங்களாம், மச்சு பாவுனாங்களாம். அதற்காக கேதுரு மரமும், ஆமாம், ஒலிவ மரத்தினால கேருபீன்களை செய்தாங்களாம், நிலைகளை செய்தாங்களாம். இரட்டை கதவுகளை செய்வதற்கு தேவதாரு விருட்சம் பயன்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எதுக்கு என்னென்ன பயன்படுத்தப்பட வேண்டும், எப்படி கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று திட்டமிட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நாம் என்ன செய்வோம், தேவனுடைய ராஜ்யத்தை திட்டமிட்டு செயல்படுத்துவோம். நாம் என்ன செய்வோம், அதன்படி பின்பற்றுவோம், திட்டங்களை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஏசப்பா, இரக்கம் கிருபையும் இருந்தானே நல்ல பிதாவே, அப்பா ஸ்தோத்திர. சாலமோனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை கர்த்தாவே நீங்கள் கொடுத்தீங்கப்பா. நேர்த்தியாய் செய்து முடிப்பதற்கும் நீர் ஞானத்தை கொடுத்தீங்க ராஜா. அவன் எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தாவே, அம்மேனப்பா, நீர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தமும் உம்முடையதான நீதி நியாயங்களை நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய விதங்களையும் நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. அவைகளே நாங்கள் பின்பற்றி நடக்க உம்முடைய சட்டத்திட்டங்களின்படி செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஒரு பெரிய தேவாலயத்தை ஆமேன் கட்டி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, முதலாக கட்டத்தக்கதான கிருபையை சாலமோனுக்கு கொடுத்தீங்கப்பா. தேவனை இந்த நாளிலும் அம்மேனப்பா, உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா. அப்பா, நாங்கள் இன்னும் என்ன எப்படி திட்டமிட வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும், ஆமேன், எப்படி அம்மேனப்பா ஸ்தோத்திர காரியங்கள் எல்லாவற்றையும் அப்பா நாங்கள் கர்த்தாவே அப்பா முறைப்படி செய்ய வேண்டும் என்கிறதான காரியத்தை எங்களுக்கு கற்றுக்கொடும். தேவரீர் உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.